அதை வந்து இந்த மாநாடு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு மாநாடு வெற்றி மாநாடு. எங்களை தம்பியை வந்து நல்லா வேலை பார்த்து ஜெயிக்க வைங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அரசியல் வந்து அதை தோக்கடிச்சிருச்சு. அவர் வந்து யாரையும் எதிர்பாராம அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாளுக்கு முன்கூட்டியே அவர் வந்து செய்வார். நல்ல ஒரு அரசியல்வாதியாக ஒரு சினிமா நடிகராக உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து விஜய் பிரபாகரன் சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் அவருக்கு வேலை பார்த்தோம். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அந்த ஒரு தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய கேப்டன். நாங்கள் வந்து 1985 மண்டலத்திலேருந்தே இருக்கேன், சிறு பிள்ளையிலேருந்தே இருக்கேன், அவரோட பயணிச்சிருக்கேன். 89 நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கோம். அன்றையிலேருந்து மன்றத்திலேருந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மன்றத்திலேருந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய கட்சி ஆரம்பித்தார் கேப்டனு. அதுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக அவர் கூடவே பயணித்து நாங்கள் வந்து அவர் கூடவே போய்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து அவர் இல்லாத ஒரு குறையை வந்து அந்நியார் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அதை வந்து இந்த மாநாடு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு மாநாடு வெற்றி மாநாடு. எங்களுக்கு வந்து இது வெற்றி மாநாடு ஆகணும். அதான் எங்களுடைய கேப்டனுடைய வருவார், வட்டமிட்டு வானத்தில் வட்டமிட்டு எங்கள் கேப்டனு வருவார். அதை வந்து நாங்கள் கண்கூட பார்ப்போம். அவர் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாத எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எத்தனையோ செஞ்சுருக்காரு. அரசு வந்து தமிழக அரசு வந்து ஆட்சியில் அவங்க இருந்தாலும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் எங்கள் கேப்டன் வந்து ஊனமுற்றவர்களுக்கு பல நல்ல நலத்திட்ட உதவிகள் வந்து அவர் வந்து யாரையும் எதிர்பாராம அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாளுக்கு முன்கூட்டியே அவர் வந்து செய்வார். நாங்கள் எங்கள் மாவட்டத்திலேருந்து பஸ்ஸில் போவோம். மாவட்ட தலைவர் இருக்கும்போது பஸ்ஸில் போவோம். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்து மன்றமாக இருக்கும்போது கேப்டன் பிறந்த நாளைக்கு சென்னைக்கு போவோம். அப்போ சென்னையில் வந்து அவர் வந்து எல்லாரும் சந்திப்பார். எல்லாரும் போய் நாங்களும் அவருக்கு மரியாதை செலுத்துவோம். நாங்களும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். எல்லாரும் இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு கலை நிகழ்ச்சி நடக்கும். அன்றும் அந்த ஒய்எம்சி மைதானத்தில் கலை நிகழ்ச்சி நடக்கும். நாங்களும் அதில் இருந்து பார்ப்போம். வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போவே வயிறார சாப்பாடு, அப்போவே எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். ஒரு தடவை அந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு. அவர் கொடுத்த அன்னதான சாப்பாட்டில் கொஞ்சம் மாறுதல் ஆகிப்போச்சு. வந்த உடனேயே அவர் கலை நிகழ்ச்சியில் வந்த உடனே உங்களுக்கு இந்த சாப்பாட்டில் பிரச்சனை இருக்குது, நான் அடுத்த வட்டம் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். மறு வருஷம் நாங்கள் வந்து அதே பிறந்த நாளுக்கு போயிருந்தோம். நாங்கள் தேனாம்பேட்டையில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், எங்கள் சொன்னதை வந்து அவர் கரெக்டாக செஞ்சார். எல்லாத்துக்கும் இலையை போட்டு வடை பாயாசத்தோட அதே காமராஜர் அரங்கத்தில் எல்லாத்துக்குமே அவர் சாப்பாடு போட்ட பெரிய மகான். அந்த சொன்னதை செஞ்சவர் ஒரு கேப்டன் மட்டும்தாங்கிறத புரட்சி கலைஞர் விஜயகாந்துங்கிறத அவரை புரட்சி பண்ணி காமிச்சார். அந்த விஜயகாந்த் கூட நாங்கள் பயணித்து ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னும் நாங்கள் அந்த துண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் போட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் அவர் வந்து அந்த அந்நியார் வந்து அந்த குறையை வந்து எங்களுக்கு தீர்த்து வைக்கிறாங்க. அவர் வந்து கேப்டன் வந்து அந்நியாருக்கு பக்கத்துணையாக இருந்து அவங்க 2 பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அரசியல்வாதியாக ஒரு சினிமா நடிகராக உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து விஜய் பிரபாகரன் சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் அவருக்கு வேலை பார்த்தோம். தம்பிகிட்ட சொன்னேன், நாங்கள் வந்து அப்பா கூட 85 நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோன்னா ரொம்ப பெருமைப்பட்டாப்புல. எங்களை தம்பியை வந்து நல்லா வேலை பார்த்து ஜெயிக்க வைங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அரசியல் வந்து அதை தோக்கடிச்சிருச்சு. அவர் எங்களுக்கு ஒரு மனசு வருத்தம் தான். இருந்தாலும் அடுத்த ஒரு சட்டசபை 2026 சட்டசபை எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ ஆக்கி காமிக்கணுங்கிற நாங்கள் ஒரு உறுப்போடு நாங்கள் வந்து இருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து என்றைக்கும் மறக்கவே இல்லை. அவர் கூட நாங்களும் பயணிப்போம். அவருக்கு கேப்டன் என்ன நினச்சாரோ அதை படிப்படியாக நாங்கள் உயர்த்தி காமிப்போம். இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம். வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த பெருமையை வந்து அவர் வானத்தில் வட்ட முடிகிற கேப்டனை வந்து எங்களுக்கு வந்து உயர்த்தி விடணும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த தொண்டன் வந்து ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். அதான் எங்களுக்கு வெற்றி.